அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. பத்திரிகையாளர் டிவி சோமு திரு டிவி சோமு 13 காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார் ஆளுநர். ஏன் வெளிநடப்பு செஞ்சேன், இதெல்லாம் ஆளுநருடைய உரையில் இல்லை, அதனால நான் வெளிநடப்பு செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. இந்த காரணங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அரசு மீது சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆக பெரும்பாலும் சரியானதுதான். இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு, உண்மைதான், இல்லைங்கள. இது எதிர்கட்சி சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், இல்ல பொதுமக்கள் சொல்லலாம், பத்திரிகையாளர்கள் சொல்லலாம், நம்ம பேசலாம், இது எதுவுமே தப்பு இல்லை. ஒரு ஆளுநருக்கு இது வேலை கிடையாது. ஒன்றிய அரசு நியமிச்சிருக்கு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு அரசுடைய ஒரு முகமா இருக்கக்கூடிய ஒரு பதவி ஆளுநர் பதவி. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் முதலமைச்சர், அமைச்சர்கள், இந்த அரசு. இவங்க எழுதி கொடுக்கறத சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட என்னது இருக்கு? அதுதான் இதுக்கான ஒரு விதியா, அது அவ்வளவுதான். இதை தாண்டி ஒரு எதிர்கட்சி மாதிரி பேசுறதும், அதை நாங்க அவையை விட்டு வெளிநடப்பு பண்றேன்னு எதிர்கட்சி மாதிரி போடுறதுனா ஒரு மனிதமான ஒரு விஷயம். ஒரு ஆளுநருங்கிற ஒரு உயர்ந்த பதவிக்கு இது பொறுப்பான ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமா ரவி நடந்துக்கல. அதை தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது இங்க எந்த கட்சிக்கு எந்த ஆளுநர் செய்தாலும் தவறு. ஒரு ஆளுநருக்கான விஷயம் அது அல்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்ட மாதிரி இல்லையா? ஏன்னா இப்படி ஒரு பட்டியல் போடுறாரு. தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இந்த விவகாரங்களை சுட்டிக்காட்டும், ஆளுநர் பட்டியல் போடுறாரு, தமிழ்நாடு பின்தங்கிருச்சு அப்படின்னு பட்டியல் போடுற. எந்த ஆளுநரும் அந்த அளவுக்கு, அதாவது முதலமைச்சர் ஆளுநருக்கு இடையிலான போட்டி அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கிறது. இப்படி பட்டியல் போடுவது இதற்கு முன்பு நடந்திருக்கா? நிச்சயமா நடந்ததில்லை. இது நம்ம வன்மையா கண்டிக்கணும். இது தொடர விடக்கூடாது. இது இந்த ஒரு சூழலுங்கிறது அடுத்த ஒரு வேலை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மிக 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 தவறு. ஒரு ஆளுநர் இப்ப ஏற்கனவே சில வழக்குகளை பார்த்தோம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநரை கண்டித்ததை நம்ம பார்த்தோம். அதை மீறியும் இவர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் செயல்படுவது ஒரு மனிதமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு மனிதமான அரசியல்வாதியா இருக்கிறார். இவர் இவ்வளவு சொல்றாரு, மாநில அரசு மேல சொல்றவரு, இதுவே மத்திய அரசு போதிய நிதியை ஒதுக்கல, அதையும் சொல்ல வேண்டியதுதானே. இப்ப கல்விக்கான நிதியை இங்க புதிய கல்வி திட்டத்தை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பணம் ஒதுக்கல, அதையும் பேச வேண்டியதுதானே. ஆனா அதை பேசணும்னு நான் சொல்லவில்லை. நீங்க அதையும் பேசணும், இதையும் பேசணும். அதை பேசக்கூடிய எந்தவித அருகதையும் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் பண்றது முழுக்க முழுக்க தப்பு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமதிக்கிற ஒரு செயல். இது ஆளுநர் மாளிகைன்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறானுங்க, உட்கார்ந்துகிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன எழுதி கொடுக்கறத சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.